அண்மைச் செய்தி. மதுரை மாவட்டத்தில் போலி பட்டா வழங்கிய விவகாரத்தில் ஆட்சியர் நேரில் ஆஜராகி விளக்கமளித்திருக்கிறார். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மாரிசாமி. மாரிசாமி, வணக்கம். இந்த விவகாரத்தை பொறுத்தவரை நீதிமன்றம் தரப்பிலிருந்து எந்த மாதிரியான கேள்விகள் முன்வைக்கப்பட்டது, அதற்கு ஆட்சியர் என்ன மாதிரியான விளக்கம் அளித்திருக்கிறார்? கூடுதல் தகவல். மதுரை மாவட்டத்தில் போலி பட்டா வழங்கிய விவகாரத்தில் மதுரை மாவட்ட ஆட்சியர், அதாவது மதுரை மாவட்ட கலெக்டர் சங்கீதா மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்துள்ளார். இன்று மதுரை மாவட்ட கலெக்டர் சங்கீதா மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்திருக்கிறார். இந்த வழக்கானது, அதாவது போலி பட்டா வழங்கிய விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது, எத்தனை பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தின் மதுரை அமர்வு நீதிபதி டி ஆசா கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதுபோக நீதிமன்றம் உத்தரவிட்டும் போலி பட்டா வழங்கிய வருவாய்த்துறை அதிகாரிகள் மீது ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை என நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் போலி பட்டா வழங்கிய விவகாரத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து மதுரை மாவட்ட ஆட்சியர் நிலை அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த வழக்கானது மதுரையைச் சேர்ந்த சாவித்ரி மற்றும் பலர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் கடந்த 2012ஆம் ஆண்டு தாக்கல் செய்த வழக்கு. மதுரை நிலையூர் பகுதியில் உள்ள அரசு புறம்போக்கு நிலம் இருக்கிறது. அதில் தமிழ்நாடு அரசு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் திட்டத்தில் 20க்கும் மேற்பட்டோருக்கு விண்ணப்பித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அதிகாரிகள் அவர்களது விண்ணப்பத்தை ஏற்காமல் காலம் தாழ்த்தி வந்த நிலையில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அந்த உரிய நபர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன் பேரில் 17 பேருக்கு உரிய முறையில் வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது. ஆனால் அந்த 17 பேரும் வீடு கட்டுவதற்கு ஏற்பாடு செய்து வந்த நிலையில் சிலர் வீடு கட்ட விடாமல் தடுத்தனர். ஆனால் அது அதாவது இலவச பட்டா, அந்த இலவச பட்டாவானது போலி பட்டா என அறிய வந்ததால் அவர்கள் மீண்டும் நீதிமன்றத்திற்கு வந்த அந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. அதில்தான் மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா நேரில் ஆஜராகி விளக்கமளித்ததன் பேரில் இந்த கேள்விகளை எல்லாம் நீதிபதி கேட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மாரிசாமி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.